ஆதி அழாதடா, ரியா வந்துருவா. அக்கா வந்துருவாடா ஆதி, அழாத. ஐயோ ரியா, எங்க ரியா போன? எப்பவும் போலதானே உனக்கு மருந்து கொடுத்துருவேன்னு பயப்படுத்தினேன். அதுக்கு போய் நீ வீட்டை விட்டு போவேன்னு நான் நினைக்கவே இல்லை ரியா. இப்ப குழந்தை எங்க போனாலும் தெரியல. இவர் வேற தேடி போயிருக்காரு. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடணும். ஐயோ கடவுளே, எப்படியாவது என் குழந்தை கிடைச்சிடணும். ரியா எங்க ரியா போன? கொஞ்சம் இருட்டா இருந்தாலே ரொம்ப பயப்படுவா. இந்த இருட்டுல வெளியே வேற போயிருக்கா. இனி எங்க இருக்காளோ? எதையாவது பார்த்து பயந்து அழுதுகிட்டு இருக்காளோ? இல்ல அவளுக்கு என்னாச்சோன்னு தெரியலையே. ரொம்ப பயமா இருக்கு. அழாதடா ஆதி, நான் அழுத பார்த்துட்டு நீயும் அழற. ஆனா என்ன பண்றது, என்னால அழாம இருக்க முடியலடா. ரியா வந்து திரும்பி அவளை பார்த்தாதான் என்னால அழாம இருக்க முடியும். நீ அழாத தங்கம், அக்கா வந்துருவா. உன் அப்பா அக்காவை தேடிதான் போயிருக்காரு. அப்பா எப்படியாவது அக்காவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாரு. நீ அழாதடா ஆதி. அம்மு, அப்பா வந்துட்டேன்டா அம்மு, அழாத, வா அப்பா கிட்ட வா. அம்மு அழாதடா, அதான் அப்பா வந்துட்டேன்ல. இல்லடா அம்மு, போக்காண்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத, அழாத, அதான் அப்பா வந்துட்டேன்ல. இனி எந்த போக்காண்டியும் வர மாட்டான், நீ அழாத. இல்லமோ அழாத, பாப்பா தொலைஞ்செல்லாம் போகல, அது அப்பா வந்துட்டல்ல. பாப்பாவை அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இல்லடா அம்மா, போக்காண்டி எல்லாம் வராது. சரி, அப்புறம் நீ எதுக்கு இந்த ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே வந்த? அப்பா உன்கிட்ட எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன், ராத்திரியில வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு. ஏதாவது வேணும்னாலும் அப்பா கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ கேட்கணும். அதை விட்டு தனியா இப்படி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல. நீ எதுக்குடா அம்மா தனியா வெளியே வந்த? அத்தை வீட்டுக்கு வந்தியா? அத்தை வீடு அந்த பக்கம்ல இருக்கு, நீ இந்த பக்கம் எங்க வந்த? சரி சரி, அழாதடா அம்மோ. இங்க பாரு, அத்தை வீட்டுக்கெல்லாம் போகணும்னாலும் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ தான் சொல்லணும். நீ தனியாலாம் இப்படி வெளியே வரக்கூடாது. அதுவும் ராத்திரியில எல்லாம் இப்படி வரக்கூடாதுடா. உனக்கு இப்படி ராத்திரியில அத்தை வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் வழி தெரியாது. அப்பா என்ன சொல்லியிருக்கேன், பகல்லையே நீ வெளியே எங்கேயாவது போகணும்னா அது அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ தான் சொல்லணும். தனியெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி பரவாயில்ல, விடுறாமோ. இந்த தடவை ஏதோ தெரியாம வந்துட்ட. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லாம வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. அது ராத்திரின்னு இல்ல, பகல்ல கூட வெளியே வரக்கூடாது, சரியா? ஆமாண்டாமோ, இப்ப பாத்தியா தொலைஞ்சு போயிட்ட. அந்த மாதிரி அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லாம வெளியே வந்தா பாப்பா தொலைஞ்சு போயிடுவ. ஆமாண்டாமோ, உன்கிட்ட இந்த மாதிரி போக்காண்டின் எல்லாம் சொல்லி பயப்படுத்தக்கூடாதுன்னு நான் தான் உன் அம்மா கிட்ட சொல்லுவேன். ஆனா இப்போ அப்படியெல்லாம் சொல்லி பயப்படுத்தினாதான் நீ வெளியே வராம இருப்ப போல. இங்க பாருடாமோ, சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட சொல்லாம வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. இப்படி வெளியே வந்தா அப்புறம் யாராவது புடிச்சிட்டு போயிடுவாங்க. பயப்படாதுடாமோ, அது நீ வீட்டுல இருந்து யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி தனியா வெளியே வந்தாதான் புடிச்சிட்டு போவாங்க. ஏதாவது வேணும்னா அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லணும். வீட்டை விட்டு இந்த மாதிரி தனியா வெளியே வரக்கூடாது. வெளியே வராம வீட்லயே இருந்தேன்னா யாரும் புடிச்சிட்டு போக மாட்டாங்க. சொல்லு, இதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம இப்படி தனியா வீட்டை விட்டு வெளியே வருவியா? சரிடாமோ, இனிமே வரக்கூடாது. சரி அழாத, அதான் அப்பா வந்துட்டேன்ல. இனி ஒன்னும் இல்ல, நம்ம வீட்டுக்கு போலாம் வா.
பாவம் உன்னை காணோன்னு அம்மாவும் அங்க அழுதுட்டு தான் இருப்பா. இரு, நீ கிடைச்சிட்டேன்னு அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். ரியா, வந்துட்டியா ரியா? உன்னை காணோம்னு அம்மா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? வாடா. ரியா, என்னடா இது? எதுக்கு அம்மா கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போன? உன்னை காணோம்னு அம்மா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சாரிம்மா, பாப்பா தெரியாம வெளியில போயிட்டேன். என்ன ரியா, எதுக்கு வெளியே போன? ஏதாவது வேணும்னு அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ எதுக்கு தனியா வெளியே போன? அம்மா, அம்மா மருந்து குடித்து சொன்னீங்கல்ல, அதான் பாப்பா பயந்துட்டு அத்தை வீட்டுக்கு போலான்னு வெளிய போய் அப்படியே தொலைஞ்சு போயிட்டம்மா. ஐயோ, என்ன ரியா நீ? நான் எப்பவும் போல தானே உனக்கு காய்ச்சல் அடிக்கும் போது மருந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போன? உனக்கு மருந்து குடிக்க பிடிக்கலனா நீ எப்பவும் போல உன் அப்பா வந்ததும் சொல்லிருக்கணும்ல. எதுக்காக அம்மா கிட்ட சொல்லாம இப்படி வெளியே போன ரியா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அம்மா என்ன பண்ணிருந்திருப்பேன்னு சொல்லு. அம்மா, பாப்பா தெரியாம வெளியில போயிட்டம்மா. சாரி. ஐஷு, அழாத, அதான் அவ கிடைச்சிட்டால. அப்புறம் அவ ஏதோ தெரியாம வெளியே போயிட்டா. ஆனா வெளியே போனதுல அவ ரொம்ப பயந்துட்டா. இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் வெளியே போக மாட்டா. இல்லடாமோ, இதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம வெளியே எங்கேயும் போக மாட்டால. இல்லப்பா, இனிமே பாப்பா அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லாம தனியா வெளிய எங்கயுமே போக மாட்டா. சரிடா தங்கம், அழாத. நீ தெரியாம பண்ணிட்ட, ஆனா எப்படியும் நீ திரும்ப கிடைச்சிட்டியே, அதுவே எங்களுக்கு போதும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியா வெளியே போக கூடாது. அப்புறம் நீ காணாம போயிட்டேன்னு பாவம் தம்பி எவ்வளவு அழுதான் தெரியுமா? பாரு, இப்ப கூட அவன் அழுதுகிட்டே தான் இருக்கான். பாரு, தம்பி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். நீ காணாம போனதும் எப்படி அழறான் பாரு. டேய் ஆதி, அதான் அக்கா வந்துட்டால, இன்னும் ஏன்டா அழற? பாரு ரியா, தம்பி எப்படி அழறான்னு. அழாதன்னு சொல்லு. ஆதி குட்டா, யாய் குட்டா, அழுவாதடா. அதான் அக்கா வந்துட்டல, அழுவாத.